Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1 Relation and Functionல Exercise 1.2 பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் படிக்கிறேன். லெட் A equal to 1, 2, 3, 7 and B equal to என்ன கொடுக்குறாங்கன்னா 3, 0, -1 and 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Which of the following are relation A to B ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ எது ரிலேஷன் A to B ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நான் தனித்தனியா எழுதி இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன போடணும் அப்படின்னா A cross B எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? சோ A ஓட வேல்யூ சொல்லுங்க 1, 2, 3, 7. ஓகேவா? and B cross B ஓட வேல்யூ போடுறான் 3, 0, -1, 7. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இதோடைய எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதிடலாம். சோ எலிமெண்ட்ஸ் மாறாம இருக்கறதுக்காக சோ 1 மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 1, 3, 1, 0, 1, -1 and 1, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 மேல ஃபிங்கர் இருக்கட்டும். சோ 2, 3, 2, 0. ஓகேவா? சோ 2, -1 and 2, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 போடலாம். சோ 3 மேல ஃபிங்கர் இருக்கட்டும். 3, 3. சோ 3, 0, 3, -1 and 3, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 7 இருக்கு. சோ 7, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 7, 0, 7, -1. ஓகேவா? நெக்ஸ்ட் 7, 7. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இருக்கு இதுக்குள்ள. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டர்ட் பேர்ஸ் இதுக்கு எழுதிட்டோம். ஓகேவா? சோ ஆர்டர்ட் பேர்ஸ் இதுக்கு எழுதியாச்சு. இப்போ R1 வந்து ரிலேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? R1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, 1, 7, 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல 2, 1 இருக்கான்னு பாருங்க. 2, -1 தான் இருக்கே தவிர்த்து 2, 1 இல்ல. அப்ப ராங் போட்டுக்கோங்க. கீழே லைட்டா பென்சில்ல போட்டுக்கோங்க. 7, 1 இருக்கா? 7, 1 இல்ல. 1, 7 வேணா இருக்கு. சோ இதுவும் இல்ல. ஓகேவா? அப்போ ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து so R1 ல இருக்கிற ஓகேவா? so R1 which belongs to 2, 1. ஓகேவா? 2, 1 R1 ல இருக்கு. ஓகேவா? but ஓகேவா? 2, 1 is not belongs to A cross B. ஓகேவா? so R1 is not a relation from A to B ன்னு எழுதுனா போதும். ஓகேவா? சோ ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் உள்ள இருக்கணும். ஓகேவா? சோ இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே என்ன இருக்கணும், R1, R2 ல இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா -1, 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பாருங்க -1, 1 இருக்கா? இல்ல. 1, -1 வேணா இருக்கு இல்லையா? அப்போ R2 என்னது, இஸ் நாட் அ ரிலேஷன் தான். ஓகேவா? இது எப்படி எழுதணும்னா 1, -1 belongs to R2 but ஓகேவா? 1, -1, 1 is not belongs to A cross B. ஓகேவா? so R2 is not a relation. ஓகேவா? from A to B ன்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா? இது இங்கதான் -1 வரும், இங்க +1 தான் வரும். ஓகேவா? கரெக்டா எழுதிக்கோங்க. சோ R3 ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, -1, 7, 7, 1, 3 கொடுத்திருக்காங்க. சோ இதுல A cross B ல இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க. சோ 2, -1 உண்டு இல்லையா? சோ 7, 7 உண்டு. 1, 3 இருக்கான்னு பாருங்க. 1, 3 உண்டா? ஃபர்ஸ்டே உண்டு. சரியா? அப்ப 1, 3 இருக்கு. அப்ப எழுதுங்க R3 is a subset. ஓகேவா? இது என்னது, சப்செட். ஓகேவா? சப்செட் ஆஃப் A cross B. ஓகேவா? சோ எல்லா எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கனால என்ன போட்டேன், சப்செட் ஆஃப் A cross B ன்னு போட்டேன். ஓகேவா? அதனால R3 is a relation from A to B எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்
R4 பார்க்கலாம். So 7, -1 இருக்கா? So 7, -1 இங்க இருக்கு. Next 0, 3 இங்க இருக்கா பாருங்க. 3, 0 வேணா இருக்கலாம் இல்லையா? So 0, 3 இல்ல. ஓகேவா? So ஒரு எலிமெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சாவே அது என்னதான்? நாட் a ரிலேஷன் தான். So R4 என்னது? R4 குள்ள 0, 3 இருக்கு. So belongs to 0, 3. பட் என்ன கிடையாது? So 0, 3 எதுக்குள்ள இல்ல? is not belongs to A cross B. ஓகேவா? So R4 is not a relation. ஓகேவா? from A to B ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? சோ செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாம். let A equal to 1 2 3 4 still 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? and R be the relation defined as a square number of a number. சோ அப்ப R என்ன சொல்லிருக்காங்க? square numbers of a number A. ஓகேவா? சோ A ஓட square numbers ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? and write R is a subset of A cross A. ஓகேவா? R எதோட சப்செட் சொல்றாங்க? A cross A ன்னு சொல்றாங்க. and also find domain and range. சோ இதுல domain and range வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. first given A எழுதிக்கலாம். 1 2 3 4 still 45 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ R என்ன சொல்லிருக்காங்கன்னா A cross A வா? ஆமாவா? சோ subset of A cross A சொல்லிருக்காங்க. அப்போ subset of A cross A இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப A cross A ல first A cross A வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ A வந்து 1 இருக்கும்போது R என்னவா இருக்கும்? இங்க நான் சைடுல எழுதுறேன், இங்க எழுதிக்கோங்க. சரியா? சோ 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9 and 4 ஸ்கொயர் வந்து 16. சாரி ஸ்கொயர். ஓகே, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் 49. ஓகேவா? சோ இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். ஓகே, இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்குமா? சோ 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நான் ரேஞ்ச் எழுதுறேன், R எழுதுறேன் பாருங்க. சோ நம்மளுக்கு 1 சப்செட்டா இருக்கும்போது 1 கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ 2 போடும்போது 4. ஓகேவா? சோ 3 போடும்போது 9. ஓகேவா? 4 போடும்போது 16. ஓகேவா? சோ 5 போடும்போது 25, 6 போடும்போது 36. ஓகேவா? இப்போ 7 போடும்போது என்ன கிடைக்குது? 49 கிடைக்குதா? நம்மளுக்கு எது வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க? 45 வரைக்கும் தான் இருக்கு A ஓட வேல்யூ. ஓகேவா? அப்போ A cross A போடும்போது அந்த வேல்யூ என்ன பண்ணக்கூடாது? 45க்கு நெக்ஸ்ட் போக கூடாது. அப்போ இதோட இந்த செட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் எல்லாமே டொமைன். ஓகேவா? செகண்ட்ல இருக்க நம்பர் எல்லாமே ரேஞ்ச். ஓகேவா? அப்போ the domain of R equal to என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் மட்டும் எழுதுங்க. 2 4 3 5 6. ஓகேவா? இது டொமைன். இதே ரேஞ்ச் என்னன்னா, so the range of R என்னன்னா 1 4 9 16 25 36 வரைக்கும் ரேஞ்ச். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த சம். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியணும் வெரிஃபிகேஷனுக்காக எழுதிருக்கேன். ஓகேவா? சோ R வந்து A cross A ன்னு சொல்லிட்டோம். சோ நெக்ஸ்ட் வர வேல்யூ எல்லாம் என்னதான் இருக்கும்? ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் இந்த சம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ தேர்ட் ஒன். ஓகே, இப்ப தேர்ட் ஒன் பார்க்கலாம். A relation R is given by the set x, y. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா x, y சொல்லிருக்காங்க. and y எப்படி வந்துச்சுன்னா x plus 3 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0 1 2 3 4 5. ஓகேவா? 5 வரை கொடுத்திருக்காங்க. determine its domain and range. சோ இதுக்கு வந்து டொமைனும் ரேஞ்சும் போட சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். x equal to என்னென்ன சொல்றாங்க? 0 1, சரியா? 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆமாவா? கொடுத்திருக்காங்களா? இப்போ y என்ன அப்படின்னா x plus 3 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ x வந்து ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கலாம். 0வா இருக்கும்போது y எப்படி இருக்கும்னா
இங்க எக்ஸுக்கு இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸுக்கு பதில் இங்க 0 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 0 + 3 = 3. இது எக்ஸ் வந்து 1 இருக்கும் போது, ஓகே நெக்ஸ்ட் நம்பர் 1 இருக்கும் போது y = 1 + 3. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம போடுற வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 + 3 4. நெக்ஸ்ட் 2. அப்ப எக்ஸ் வந்து 2 இருக்கும் போது y = 2 + 3 = 5. சரியா? நெக்ஸ்ட் 3. எக்ஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா y = 3 + 3 6. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா y ஓட வேல்யூ என்ன, 4 + 3 7. நெக்ஸ்ட் 5. ஓகேவா? சோ எக்ஸ் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா y = என்ன, சோ 5 + 3 8. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டர்டு பேஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ r = ஆர்டர்டு பேஸ் எழுதுறேன். சோ 0 போடும்போது 3 கிடைச்சுதா, சோ 0 போடும்போது 3 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்படி எழுதணும். நெக்ஸ்ட் 1 போடும்போது 4 கிடைச்சிருக்கு. அப்போ 1, 4. நெக்ஸ்ட் 2 போடும்போது 5 கிடைச்சிருக்கு. அப்போ 2, 5. 3 போடும்போது 6. ஓகேவா? அப்போ 3, 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 போடும்போது 7. அப்போ 4, 7. 5 போடும்போது 8. அப்போ 5, 8. ஓகேவா? சோ இதெல்லாம் x ஓட வேல்யூ அண்ட் y போடும்போது கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னது, y உடைய வேல்யூ. ஓகேவா? வேணும்னா பக்கத்துல எழுதிக்கோங்க. y = 3 4 5 6 7 8. ஓகேவா? சோ இது வேணா பக்கத்துல எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் என்னது, r ரிலேஷன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சம்ல சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்ல என்ன நம்பர், டொமைன். செகண்ட்ல இருக்க நம்பர்லாம் ரேஞ்ச். ஓகேவா? அப்போ the domain of r = 0 1 2 3 4 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஓகேவா? the range of r = என்னென்ன, 3 4 5 6 7 8. ஓகேவா? புரிஞ்சா? சோ இதோட இந்த சம் முடியுது அண்ட் இந்த வீடியோவும் முடியுது. நெக்ஸ்ட் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவா பார்க்கலாம். ஓகேவா? சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க. ஓகே? அண்ட் இந்த சம்ஸ்ல ஆர் கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? ஸோ வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். ஓகே? தேங்க்யூ.